Hello dear viewers, I welcome back you to this Anija Easy English class. Here in this class we are going to understand, as I have already told in my previous class, the exclamatory sentence. How should we change the exclamatory sentence in the form of direct speech into indirect speech? I request you don't skip this video until the end of this video. If you skip this video, you may not able to understand thoroughly. Okay, let's move on to this class. Before that, we should understand what is the exclamatory sentence. Exclamatory sentences, we can say this in a simple way: a sentence that expresses a state of sorrow, joy or wonder is known as exclamatory sentences. அதாவது ஆச்சரிய வாக்கியம் அல்லது உணர்ச்சி அல்லது வியப்பு வாக்கியம் என்பது வியப்பு அல்லது உணர்ச்சியை விளக்கக்கூடிய அல்லது கவலை அல்லது சந்தோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு வாக்கியமாக, வியப்பு வாக்கியமாக, உணர்ச்சி வாக்கியமாக, ஆச்சரிய வாக்கியமாக இருக்கிறது. Look at these examples. Hurrah, I won the competition. State of joy. நான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் என்பது சந்தோஷத்தின் நிலைப்பாட்டை உணர்த்துவதாக இந்த வாக்கியம் இருக்கிறது. அடுத்த வாக்கியத்தை கவனியுங்கள். Alas, I couldn't qualify the exam. State of sorrow. இந்த வாக்கியம் ஐயோ நான் தேர்வில் தகுதி பெற முடியவில்லையே என்பதை உணர்த்துவதாக, கவலையின் நிலைப்பாட்டை உணர்த்துவதாக இந்த இரண்டாவது வாக்கியம் இருக்கிறது. மூன்றாவது வாக்கியத்தை கவனியுங்கள். Wow, what a beautiful car. State of wonder. என்னே ஒரு அழகான கார். இது ஒரு ஆச்சரியத்தின் உணர்ச்சி வாக்கியத்தின் வெளிப்பாடாக இந்த வாக்கியம் இருக்கிறது. Here in this class, இது போன்று இருக்கக்கூடிய ஆச்சரியம் அல்லது உணர்ச்சி வாக்கியங்கள் டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை எவ்வாறு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம் என்பதை பற்றித்தான் இந்த வகுப்பில் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். Before we are going to know how to change the given exclamatory direct speech into indirect speech, some specific rules for changing should be followed by us. All these rules are mentioned in my previous video class, and I have also video linked in this description box. If you know all these rules, no doubt you can easily change all exclamatory direct speech into indirect speech. அடுத்து சில முக்கிய வார்த்தைகளின் தமிழ் அர்த்தத்தை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. முதலில் ஹுர்ரா, ஹே போன்ற வார்த்தைகள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகும். That means it expresses joy. இதுபோன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஹுர்ரா, ஹே போன்ற வார்த்தைகள் டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் முதலில் இருந்தால், டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் வெர்பான செட் அல்லது செட் டுவை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ரிப்போர்ட்டிங் வெர்பா மாற்றுகின்ற பொழுது அதனை எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய் அல்லது கிரேட் ஜாய் என்றும் எழுதலாம். அடுத்து அலாஸ், ஓ போன்ற வார்த்தைகள் கவலையை, சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. தட் மீன்ஸ் இட் எக்ஸ்பிரஸஸ் சாரோ, ரெக்ரெட், லாஸ். இது போன்ற வார்த்தைகள் டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டர் பார்ட்டில் முதலில் இருந்தால் அந்த வார்த்தைகளை நீக்கிவிட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய செட் அல்லது செட் டு ரிப்போர்ட்டிங் வெர்புகள் அதற்கு பதிலாக ரிப்போர்ட்டிங் வெர்பாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ என்று எழுத வேண்டும். The next important word is bravo. It expresses applause. அதாவது ஒருவர் வீரதீரமான செயலை செய்கின்ற பொழுது அவரை பாராட்டும் விதமாக ஒரு பாராட்டு சொல்லை குறிப்பிடுவதாகும். இந்த வேர்ட் டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் முதலில் இருந்தால் அதனையும் நீக்கிவிட்டு ரிப்போர்ட்டிங் வெர்பாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எக்ஸ்கிளைம்டு வித் ஒண்டர் என்று எழுத வேண்டும். அடுத்து வாட், ஓ, ஹவு போன்ற வார்த்தைகள் ஆச்சரியத்தை, வியப்பை விளக்கக்கூடிய சொற்களாக இருக்கின்றன. இந்த வார்த்தைகளும் டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் முதலில் இருந்தால் அவைகளை எடுத்துவிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்புகளாக எக்ஸ்கிளைம்டு வித் ஒண்டர் அல்லது கிரேட் ஒண்டர் என்றும் எழுதலாம்.
இன்னும் பூ என்ற வார்த்தை இவ்வளவுதானா என்பதை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் சோ என்ற வார்த்தை பிறரை இன்சல்ட் படுத்துவதாக அவமதிப்பதாக தமிழில் அர்த்தம் இருக்கிறது. சில கிராமரியன்ஸ் இவ்வாறும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ் சர்ப்ரைஸை வியப்பை குறிப்பிடுவதாக இருக்கின்ற பொழுது டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய செட் அல்லது செட் டு என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற போது அந்த ரிப்போர்ட்டிங் வெர்புகளை அப்படியே எழுதி அதற்கு அடுத்து தட் என்ற கன்ஜெக்ஷனுக்கு முன்பாக இன் ஏ கிரேட் ஒண்டர் என்பதாகவும் எழுதலாம் என்று கூறுகிறார்கள். ரிப்போர்ட்டிங் வெர்பிற்கு அடுத்து கன்ஜெக்ஷன் வேர்டு தட் என்பதனை எழுதி டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய எக்ஸ்கிளமேட்டரி ஃப்ரேஸிற்கு அடுத்து இருக்கக்கூடிய பஞ்சுவேஷன் மார்க் ஆச்சரிய குறியை நீக்கிவிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சென்டென்ஸின் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டும். எக்ஸ்கிளமேட்டரி டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட பொதுவான விதிமுறைகளோடு இந்த மிக முக்கியமான ரூல்ஸ் விதிமுறைகளையும் நாம் மனதில் வைத்து நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு எக்ஸசைசஸ். வாங்க எக்ஸசைஸை பார்க்கலாம். The first exercise is direct speech. They said, "Hurrah, we won the game." இதனுடைய தமிழர்த்தம் இவ்வாறு இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், ஹையா, நாங்கள் போட்டியை விளையாட்டை வென்றோம். இதனை ஏற்கனவே சொன்னது போல இன்டைரக்ட் ஸ்பீச்சிற்கு மாற்றுகின்ற பொழுது இந்த ஹர்ரா என்ற வேர்டை ரிமூவ் செய்துவிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்பாக எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய் என்று எழுத வேண்டும். அதற்கடுத்து as usual எக்ஸ்கிளைமேட்டரி சென்டென்ஸ்க்கு கன்ஜெக்ஷன் வேர்டு தட் என்பதனை எழுதி தென் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன் வி என்பது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் தே என்பதனை குறிக்கிறது. ஸோ ஹியர் டைரக்ட் ஸ்பீச்சில் வி என்பதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தே என்பதாக மாற்றி அதற்கடுத்து சேஞ்சஸ் ஆஃப் த டென்ஸ் ஓன் என்ற பாஸ்ட் டென்ஸை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக ஹேட் ஓன் என்பதாக மாற்றி எழுதி இறுதியாக டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய கமா, இன்வெர்டட் கோட்டேஷன், எக்ஸ்கிளமேஷன் மார்க் இவைகளை ரிமூவ் செய்துவிட்டு டைரக்ட் ஸ்பீச்சின் சென்டென்ஸின் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டும். இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய கமா, இன்வெர்டட் கோட்டேஷன், எக்ஸ்கிளமேஷன் மார்க்குகளை ரிமூவ் செய்து இன்டைரக்ட் ஸ்பீச்சின் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைப்பதை அனைத்து எக்ஸசைஸ்களுக்கும் ஒரு பொதுவான விதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. Thus, they said, "Hooray, we won the game." என்ற டைரக்ட் ஸ்பீச்சுக்கான இன்டைரக்ட் ஸ்பீச் they exclaimed with joy that they had won the game என்பதாக எழுத வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டார்கள், அவர்கள் ஆட்டத்தில் விளையாட்டை வென்று விட்டிருந்தார்கள் என்பதாக இதன் தமிழர்த்தம் இருக்கிறது. Okay, let us see another one example. Direct speech. He said, "Alas, I failed the test." அவன் சொன்னான், ஐயோ, நான் சோதனையில் தேர்வில் தோல்வியடைந்தேன். Here in this direct speech, alas என்பது ஐயோ என்ற தமிழர்த்தம் உடையதாக இருக்கிறது. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சிலிருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுகின்ற பொழுது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்பாக கவலை என்ற உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ என்பதாக மாற்றி எழுதி as per the rule கன்ஜெக்ஷன் வேர்டு தட் என்பதை எழுதி அதற்கடுத்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஐ என்ற ப்ரோனவுன் ஸ்பீக்கர் ஹி என்ற ப்ரோனவுனை குறிப்பதனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ என்பது ஹி என்பதாக மாற்றப்பட்டு அதற்கடுத்து ஃபெயில்டு என்ற பாஸ்ட் டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக ஹேட் ஃபெயில்டு என்பதாக மாற்றப்பட்டு இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதப்படுகிறது. ஸோ த இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபார் த டைரக்ட் ஸ்பீச் he said, "Alas, I failed the test," is he exclaimed with sorrow that he had failed the test என்று இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதப்படுகிறது. அதாவது அவன் துக்கத்துடன் சோகத்துடன் கூச்சலிட்டான், அவன் சோதனையில் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டிருந்தான் என்பதாக இதன் தமிழர்த்தம் இருக்கிறது. The third one example is direct speech. She said, "Wow, what a beautiful flower it is." அவள் சொன்னால், ஆஹா, எவ்வளவு அழகான மலராக இது இருக்கிறது என்பதாக இதன் தமிழர்த்தம் இருக்கிறது. Here in this direct speech, wow என்ற keyword
ஆச்சரியத்தை, வியப்பை விளக்கக்கூடிய உணர்ச்சி வாக்கியத்தின் கீவேர்டாக இருக்கிறது. ஹியர் இந்த வாவ் என்ற வேர்டை ரிமூவ் செய்துவிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்பாக எக்ஸ்கிளைம்டு வித் ஒண்டர் என்று எழுதி as per the rule that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டை எழுதி டைரக்ட் ஸ்பீச்சில் கடைசியில் இருக்கக்கூடிய இட் இஸ் என்ற ப்ரோனவுனையும் பி ஃபார்ம் ஹெல்பிங் வெர்பையும் அதனுடைய பாஸ்ட் ஃபார்மாக மாற்றப்பட்டு இட் வாஸ் என்பதாக எழுதி அதற்கடுத்து வாட் ஹவ் என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக வெரி என்ற வார்த்தையை சேர்த்து எழுதி இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர் என்று ஸ்டேட்மெண்ட்டாக பாஸ்ட் ஃபார்மில் indirect speech எழுதப்படுகிறது. Thus, the indirect speech for the direct speech, she said, "Wow, what a beautiful flower it is." She exclaimed with wonder that it was a very beautiful flower. அது எவ்வளவு அழகான மலராக இருந்தது என்று அவள் வியப்புடன் கூச்சலிட்டாள் என்பதாக இதன் தமிழ் அர்த்தம் இருக்கிறது. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்பதற்கு முன்பாக a little bit of additional point. அதாவது ஏற்கனவே நான் அப்லோடு செய்திருந்த வீடியோவில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை எவ்வாறு டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுவோம் என்பதை பற்றிய விளக்கிய வீடியோவில் டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் பார்ட்டில், அதாவது இரண்டாவது பார்ட்டில் ப்ளீஸ் என்ற வேர்டோடு ஒரு ஃப்ரேஸ் இருக்குமானால் அதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது ப்ளீஸ் என்ற வேர்டை ரிமூவ் செய்துவிட்டு ரிப்போர்ட்டிங் வெர்பாக ரிக்வெஸ்டட் என்ற வெர்பை பயன்படுத்த வேண்டும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். She said to him, "Please wait here till I return." அவள் அவனிடம் சொன்னால், தயவு செய்து நான் வரும் வரை இங்கு காத்திரு. இந்த டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ப்ளீஸ் என்ற வேர்டை ரிமூவ் செய்துவிட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்பாக ரிக்வெஸ்டட் என்ற வேர்ப் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கடுத்து as per the rule விதிமுறைகளின்படி வெயிட் என்ற மெயின் வெர்பை இன்ஃபினிட்டிவாக டு வெயிட் என்பதாக மாற்றி அட்வெர்பியல் நவுன் ஹியர் என்பது தேர் என்பதாக மாற்றப்பட்டு தென் ஐ என்ற ப்ரோனவுன் ஸ்பீக்கரை குறிக்கிறது. இந்த ஸ்பீக்கர் சி என்று இருப்பதனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஐ என்ற ப்ரோனவுன் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சி என்பதாக மாற்றப்படுகிறது. Thus, the indirect speech for the direct speech, she said to him, "Please wait here till I return," is she requested him to wait there till she returned. அவள் திரும்பி வரும் வரை அங்கேயே காத்திருக்கும்படி அவனிடம் அவள் பணிவுடன் கேட்டுக்கொண்டாள் என்பதாக இதன் தமிழ் அர்த்தம் இருக்கிறது. Okay viewers, here now again then we are going to know the examples for exclamatory sentence. Direct speech. She said, "Oh, I lost my purse." In this direct speech, "Oh, நான் என்னுடைய மணிப்பரசை துளைத்து விட்டேன்" என்று கவலையான ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துவதனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்பாக எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ என்பதாக எழுதப்படுகிறது. மற்றவை as per the rule விதிமுறைகளின்படி மாற்றப்படுகிறது. Okay viewers, I think you have clearly understood all this about how the exclamatory sentence changed into indirect speech. Here now we are going to understand a quick review of all the rules and regulations that should be followed by us when we change the given exclamatory direct speech into indirect speech. First rule, direct speech இல் இருக்கக்கூடிய said அல்லது said to வை indirect speech இல் exclaimed என்று மாற்ற வேண்டும். அதுக்கடுத்து செகண்ட் ரூலாக கன்ஜெக்ஷனோட that என்பதனை எழுத வேண்டும். மூன்றாவது ரூலாக டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய இரண்டாவது பார்ட் ரிப்போர்ட்டட் பார்ட்டை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி எழுத வேண்டும். நான்காவது ரூலாக டைரக்ட் ஸ்பீச்சில் வாட் அல்லது ஹவு என்ற வார்த்தைகளுக்கு அடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குமானால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வெரி என்ற வார்த்தையையும் அதே சமயத்தில் டைரக்ட் ஸ்பீச்சில் வாட் என்ற வார்த்தைக்கு அடுத்ததாக அதனை தொடர்ந்து ஒரு நவுன் இருக்குமானால் அந்த இடத்தில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கிரேட் என்ற வேர்டையும் பயன்படுத்த வேண்டும். ஐந்தாவது ரூல் ஏற்கனவே நான்காவது ரூலில் சொல்லப்பட்டதுதான். ஹவ் என்ற வேர்டுக்கு அடுத்து அட்ஜெக்டிவ் வரும், நவுன் வராது என்பதாகவும். ஆறாவது ரூல் பர்சன், ப்ரோனவுன், டென்ஸ் இவைகளை மாற்ற வேண்டும் என்பதாகவும். ஏழாவது ரூல் கமா, கொட்டேஷன் மார்க் அண்ட் எக்ஸ்கிளமேஷன் மார்க்குகளை ரிமூவ் செய்ய வேண்டும் என்பதாகவும். The eighth one ரூலாக the construction, the formula, the structure of the exclamation sentence என்பதாக வைத்துக் கொள்ளலாம். அதன்படி the first one is subject, the second one is exclaimed with joy or joyfully,
exclaimed with sorrow or exclaimed with wonder. The third one is the conjunction word that. The fourth one is other subject. It is derived from reported speech. The fifth one is verb by changing the tense. The last sixth one is very plus adjective or great plus noun என்பதாக எழுதலாம். எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ் தொடர்பாக இன்னும் சில எக்ஸசைஸ்கள் டைரக்ட் ஸ்பீச்சிலிருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறதுக்கான எக்ஸசைஸ்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதற்கு ஆன்சருக்கு ட்ரை பண்ணுங்கள். The indirect speech for all these direct speech will be shown at the end of this video. Okay, let's move on to the exercises. Okay viewers, how is this video class? How do you understand? I hope you have clearly understood this class. In our next class we will see the interrogatory sentences in indirect speech. Until then, I wish you a very happy, prosperous new year and happy Pongal days. Thank you very much for watching. Have a nice day.